ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டையை உடைச்சு ஊற்றி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம இந்த முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை ரெடி பண்றதுக்கு நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதுல ஒரு கரண்டி எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுல 2 ஏலக்காய், 2 பட்டை, கொஞ்சமா கல்பாசி, 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 நம்பர் முந்திரி சேர்த்துக்கலாம். இதை ஓரளவுக்கு நல்லா இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறோம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாவையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் உதிர்த்து இதை இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கண்டினியூஸா வதக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 இருந்து 20 சின்ன வெங்காயம் இதுல சேர்த்துக்கலாம். இதில் ஆட் பண்ண வெங்காயமும் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து அதை துருகி இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த உடைத்து ஊற்றிய முட்டை குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு இதில் ஒரு 6 ஸ்பூன் போல் எண்ணெயை நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 சிகப்பு மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் கலக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிதமான தீயிலே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையுமே ஆல்ரெடி இருக்க மசாலா கூட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு ஒரு கேசரி பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த தக்காளியையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லாவே இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நான் இப்போது 1 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம இப்போ விட்ட தண்ணியை ஆல்ரெடி இருக்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பதமாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு அரை கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க.
இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். நம்ம உப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை டைரெக்டாக இதில் உடச்சி விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் 4 முட்டையை சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் இந்த முட்டையை உடச்சி ஊற்றும் போது இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மறுபடியும் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.